ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ அண்ணன் தான் தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் அவரே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லம்மா ரோகிணி, அது வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. பெரிய நீ மட்டும் சரியான நேரத்துக்கு அவங்க போய் அண்ணனை காப்பாத்தலனா இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும்? அண்ணன் நீ சொன்ன மாதிரி அது நேரத்துக்கு உயிரோட இருந்திருக்குமா? பெரிய நீ இல்லனா நம்ம எல்லாரும் இருந்துருவோமா? அதுக்கு ஒண்ணுன்னா அடுத்த நிமிஷமே நமக்கு எல்லாம் என்ன ஆயிருக்கும்? இவ்வளவு பெரிய கொடுமையை நமக்கெல்லாம் செய்ய துணிஞ்சது சின்ன அண்ணியோட அண்ணன். இதுக்கு சின்ன அண்ணி காரணம் இல்லைனாலும் அவங்க அண்ணன் இத பண்ணது இவங்களுக்காக தானே. இல்லன்னா அவங்களுக்கும் நம்ம பெரிய அண்ணனுக்கும் வேற என்ன பகை இருக்கு, பிரச்சனை இருக்கு? ரோகிணி சொன்ன மாதிரி சின்ன அண்ணிக்காக தான் அவங்க அண்ணன் இப்படி பண்ணிருப்பாரு. அதனால சின்ன அண்ணியை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுதான் நல்லது. என் தங்கச்சிங்க, நீங்களாவது என்ன நம்பி எனக்கு சப்போர்ட்டா பேசுறீங்கல்ல, போதும், இது போதும் எனக்கு. இந்த குட்டி சாத்தான்களே கஞ்சப்பையலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுதுங்க. அதனால நாம இப்ப சத்யாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா இந்த பையன் நம்ம மேல கோவப்படுவான். அதனால நாமளும் இவனுக்கே சப்போர்ட் பண்ணிட வேண்டியதுதான். மருமகனே, தங்கச்சிங்க மட்டும் இல்ல, இந்த அத்தக்காரி நானும் உன் கட்சிதான். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. நீதான் இந்த குடும்பத்தோட சுவரே. நீ இல்லன்னா இந்த குடும்பங்கிற சித்திரமே கலைஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட உன்னையே சத்யாவோட அண்ணன் கொலை பண்ண பாத்திருக்கானா? அவனுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும். அந்த பூபதி அவன் தங்கச்சி சத்யா மேல உயிரையே வச்சிருக்கான். அதனால இவளை இந்த வீட்ல வாழ விடாம அனுப்புறதுதான் பூபதிக்கு நாம கொடுக்கற தண்டனையா இருக்கும். அப்படி சொல்லுங்க அத்தை. என்னங்க? அப்பா, ரோஹிணி ரேவதி அத்தையும் பிரச்சனை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா? நீங்களும் பாட்டி ஏன்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? டே கார்த்தி, நீ இன்னும் உன் அண்ணனை நம்பல? அண்ணா என்ன நான் உன்னை நம்பலன்னு எப்ப நான் சொன்னேன்? நான் உன்னை நம்புறேன். சத்யாவோட அண்ணன் தான் உன்னை கடத்தினாங்கிறத நான் நம்புறேன். அவனை என்ன வேணா பண்ணுங்க, அதுக்கு நானும் உங்க கூட வரேன். ஆனா உனக்கு நடந்த கொடுமைக்கும் சத்யாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. ஆமா பெரியதா, என் அண்ணனையும் அம்மாவையும் அவங்க உறவே வேண்டான்னு சொல்லி நான் தூக்கி எறிஞ்சிட்டேன் பெரியதா. ஆமாண்ண, சத்யாவை நம்புன. டேய், என்னடா நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? பூபதி என்ன கடத்திட்டு போய் கொலை பண்ண பார்த்ததுல சத்யாவுக்கும் கண்டிப்பா பங்கு இருக்குடா. இவளுக்கு தெரியாம எதுவும் நடந்திருக்காது. இவ எல்லாரையும் நல்ல மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கா. நான் சொல்றதை நம்புங்க. இவ இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. டேய், இப்ப நீ வெளியில போறியா இல்ல நானே உன் கழுத்து பிடிச்சு தள்ளட்டுமா? வெளியில தள்ளாலும் நான் இந்த வீட்டு வாசலை விட்டு நகரவே மாட்டேன். எங்க ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க, இருங்க. ஆதர வடிய விட ஆதர. எங்க ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. இந்த விஷயத்துல நான் உன் பேச கேட்க மாட்டேன். ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன் இப்படி என்ன தடுக்காத சொல்ல கேட்க மாட்டியா? அப்படியே அவ்வளவுதான். பிரபு, ஆதர நீ வா. மாமா, பெரியத்தையே என்ன நம்பவே மாட்டேங்கிறாரு. எதுக்காக எனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல என்ன சம்பந்தப்படுத்தி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அவரை பார்த்தாலே பயமா இருக்கு மாமா. எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் அண்ணன் இப்படி பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. சொல்லியும் பார்த்துட்டேன், கெஞ்சியும் பார்த்துட்டேன். என்ன நம்பவே இல்லையே மாமா. இதுக்கு மேல நான் எப்படி உண்மையை சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலையே. சத்யா, நான் நம்புறேம்மா. எல்லாருமே நம்புறோம். நிஜமாதான் சொல்றீங்களா மாமா? ஆமா சத்யா, நீ தைரியமா இரு. ஆதிர எப்படியாவது பிரபுவை சமாதானப்படுத்திரும். நீ தைரியமா இருமா. என்னது, காத்து இவளுக்கு சாதகமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
நம்ம அண்ணங்காரனும் தாய் கழுவியும் இவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. பத்தும் பத்தாததுக்கு அந்த ஆதிர வேற சப்போர்ட் பண்றா. ஐயோ, மருமவன் நின்னு பிரச்சனை பண்ணுவான்னு பார்த்தா அவனும் பொண்டாட்டிய கூட்டிட்டு நேரா வெளியில போயிட்டான். இப்ப நம்ம நிலைமை ரொம்ப நெருக்கடியா மாறிடுச்சே. பேசாம சத்யா பக்கம் அந்த பல்ட்டி அடிச்சிட வேண்டியதான்.